எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மொபைல் ஷாப் வைக்கிறத பற்றியும் மொபைல் சர்வீஸ் சென்டர் வைக்கிறத பற்றின ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல் பிஸ்னஸ் கம்பேரிசன் கூட. ஏன்னா மொபைல் ஷாப்புக்கும் மொபைல் சர்வீஸ் சென்டருக்கும் இருக்கிற எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஸு. ஸோ அது மூலிமா நம்ம எப்படி வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் பார்க்கலாம், எது வச்சா பெஸ்ட்டு, யார் வச்சா பெஸ்ட்டு அப்படிங்கிறத கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஆரம்பிக்கலாம். இது டெய்லி கேஷ் ஃப்ளோ நமக்கு வரும். ஸோ யங்ஸ்டருக்கு இது ரொம்ப சூட் ஆகும். ஃப்யூச்சர் டெக்னாலஜி பிஸ்னஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா இதில் நிறைய கான்ஃபிகரேஷன், நிறைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், அது இல்லாமல் நம்ம சர்வீஸ் சென்டர்னு போகிறப்போ அது வந்து ஃபுல் ஸ்கிமேட்டிக்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம பயங்கர டெக்னாலஜி வைஸ் நம்ம வந்து கேதர் பண்ணிப்போம். ஸோ இது 100% ஷூர் இது ஃப்யூச்சர் டெக்னாலஜி பிஸ்னஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருத்தன் ஃபோன் விற்று சம்பாதிக்கிறான், இன்னொருத்தன் ஃபோனை ரிப்பேர் பண்ணி சம்பாதிக்கிறான். ஸோ யாருக்கு இதில் அதிக லாபம், யாருக்கு டென்ஷன் அதிகம், எந்த பிஸ்னஸ் ஃப்யூச்சரில் சர்வே ஆகும் அப்படிங்கிறத ஃபுல் டீப்பாக பார்ப்போம். ஸோ மொபைல் ஷாப் அப்படிங்கிறது பல பேர் நினைப்பாங்க மொபைல் ஷாப்னால் வந்து ஃபோன் விற்கிறது மட்டும்தான் அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலி வந்து மொபைல் ஷாப் இன்கம் வரும். ஸ்மார்ட் ஃபோன்ஸு சேல்ஸ் பண்ணுறது மூலிமா, அக்சசரிஸ் சேல்ஸ் பண்ணுறது மூலிமா, டெம்பர்டு கிளாஸு, சார்ஜர், கேபிள், ப்ளூடூத்து, ஏர்பட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், சிம் ஆக்டிவேட் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, ஃபினான்ஸ் சம்திங் இஎம்ஐ நம்ம வந்து ஃபினான்ஸ் பண்ணுறது. ஸோ இப்படி பல வழியில் இந்த மொபைல் ஷாப்பில் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு வந்து மெயினான திங்ஸ் வந்து லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பஸ் ஸ்டாண்டு, காலேஜ் ஏரியா, ரெசிடென்ஷியல் ஏரியா, மார்க்கெட் சைடு, ஸோ இந்த மாதிரி மக்கள் அடிக்கடி வந்து போகிற இடத்துல வச்சோம் அப்படின்னா ஸோ இதுக்கான வந்து டெவலப்மெண்ட் வந்து ஒரு நல்ல இன்கம் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறையா இருக்குது. பீப்புள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபோன் அக்சசரிஸ் வாங்குவாங்க. ஸோ இது வந்து நிறைய மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா இதுக்கான அந்த ஃப்ரீக்வென்சி சேல்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கான இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷாப் அட்வான்ஸ். கண்டிப்பாங்க நம்ம வந்து மொபைல் ஷாப் வச்சாலும் சரி, மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சாலும் அந்த ஷாப் அட்வான்ஸுங்கிறது எந்த ஒரு பிஸ்னஸுக்குமே ஒரு பேஸு. ஸோ இது வந்து நம்ம ஒரு 50Kலேருந்து 2 lakh வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட ஏரியாவை பொறுத்து, சிட்டி ப்ளஸ் ரூரல் சைடு, அதுக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இன்டீரியர் டிசைனுக்கு கண்டிப்பாக 1 lakh வேணுங்க. அப்புறம் வந்து கிளாஸில் வந்து நம்ம செல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஒரு 40,000. ஸோ ஏசி ப்ளஸ் லைட்டு, ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஒரு 40,000 வச்சுருக்கேன். ஸோ இனிஷியலாக நம்ம ஸ்டாக் பண்ணுறது ஒரு 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் நம்ம பேசிக் அந்த ஷாப் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிஷியல் ஸ்டாக்கை வந்து ஸ்டாக் பண்ணணும். ஸோ பிராண்டிங், நம்ம போர்டு வைக்கிறது, மற்ற வெளியில் போர்டு வைக்கிறது, ஸோ இதுக்கெல்லாம் பிராண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20,000 வச்சுருக்கேன். ஸோ மினிமம் கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு மொபைல் ஷாப் வைக்கிறதுக்கு ஒரு 3 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் சேல்ஸில் வந்து உங்களுக்கு மார்ஜின் இன்கம் வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மிங்க. ஒரு ஃபோன் வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணால் கூட அதில் நமக்கு ப்ராஃபிட் ஒரு 300 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் தாங்க கிடைக்கும். சில பிராண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 100 ரூபா கூட நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. அப்போ எப்படி வந்து மொபைல் ஷாப்ஸ் சர்வே ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்சசரிஸ் தாங்க பயங்கர சீக்ரெட்டு. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அந்த ஃபோன் கூட டெம்பர் கிளாஸ் சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஹோல்சேலில் நம்ம பையிங் ப்ரைஸ் ஒரு 15 ரூபா தான் ஆகும். ஆனால் நம்ம செல்லிங் வந்து கஸ்டமருக்கு 150 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அதே போல் சார்ஜர் 80 ரூபாய்க்கு நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்குவோம், 350 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணலாம். கேபிள் 30 ரூபாய்க்கு வாங்குவோம், 150 ரூபாய்க்கு சேல் பண்ணுவோம். மொபைல் கவர் வந்து 60 ரூபாய்க்கு வாங்குவோம், பட் கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணுறது 300 ரூபாய்க்கு சேல் பண்ணுவோம். ஸோ இதில் தாங்க நம்மளுக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட்டே. ஸோ நம்ம கஸ்டமரோட சைக்காலஜியும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக மொபைல் ஃபோன் வாங்குறப்ப அவங்க கண்டிப்பாக ஆன்லைன் ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வருவாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் செக் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ அதனால் ஃபோன் சேல்ஸில் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ஆனால் கஸ்டமருக்கு இமீடியட் நீடு வந்தால் கண்டிப்பாக லோக்கல் ஷாப்புக்கு தான் வருவாங்க. ஸோ இதில் இருக்கிற பிக்கஸ்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் காம்படிஷனுங்க. கண்டிப்பாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் அவங்க கண்டிப்பாக கம்பேர் பண்ணிட்டு தான் வருவாங்க.
ஸோ அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மார்க்கெட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். அது மார்க்கெட்டு தாங்க ஆக்டிவில் இருக்கும் ஃபோன் வாங்குறதுக்கெல்லாம். அதே போல் நம்ம டெட் ஸ்டாக், அதாவது பழைய மாடல் அக்சசரிஸாக இருக்கட்டும், ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அன்சோல்டு ஆகாது, சேல் ஆகாது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுறப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். அதே போல் கிரெடிட் ப்ராப்ளம்ங்க. நம்ம கடன் கொடுக்கறது, நான் நாளைக்கு கொடுக்குறேன். ஸோ பல பேர் வந்து ரொம்ப டிலே பண்ணுவாங்க ஃபோன் வாங்கிட்டு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற பெரிய ஒரு ஒரு ப்ராப்ளம்ங்க. ஸோ ஃபேஸ் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்புறம் டியூப்ளிகேட் அக்சசரிஸ், அதாவது மேட் இன் சைனாவில் நம்ம ரொம்ப சீப்பான பழைய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஈஸியாக தள்ளிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டூப்ளிகேட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அதே போல் ஃபோன்ஸில் நிறைய டூப்ளிகேட்டாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரிலாம் வரப்போ கஸ்டமர் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ எப்பயுமே இந்த மொபைல் ஷாப் ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப அக்சசரிஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. காம்போவில் ஆஃபரில் கொடுத்து நிறையா அதை சேல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அக்சசரிஸில் தான் அவங்களுக்கு இன்கம் ப்ராஃபிட் வருது. ஸோ இஎம்ஐயை செட்டப் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து நிறையா ஆட் போடுவாங்க. வாட்ஸ்அப் மூலிமா சேல்ஸுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறது, யூஸ்டு ஃபோன்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால மொபைல் ஷாப்பு வைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம அப்படியே நம்ம மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அதாவது இப்போ மக்கள் வந்து புது ஃபோன் வாங்குறத விட ரிப்பேர் பண்ணுறது தாங்க ரொம்ப அதிகம். ஏன்னா ஃபோன் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ 25,000 ஃபோன் வந்து ஒரு டைம் கீழே விழுந்துருச்சுனா கூட அதை டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மொபைல் புதுசாக வாங்குறத விட ரிப்பேர் பண்ணுறது தான் இப்போது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஒரு 1500 தாம்மா நம்ம ரியல் எக்ஸ்பென்ஸ் ஆகும். நம்ம கஸ்டமருக்கு ஒரு 3500 6,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம மொபைல் ஃபோன் விற்கிறத விட, மொபைல் ஷாப்பில் கிடைக்கிறத விட இந்த சர்வீஸில் ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்குங்க. எக்ஸாம்பிள், அதே போல் பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணுறப்போ ரியல் பேட்ரி வேல்யூ 400 தான். ஆனால் நம்ம கஸ்டமருக்கு வந்து 1500 சார்ஜ் பண்ணலாம். அதே போல் சார்ஜிங் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம டஸ்ட்டை மட்டும் தான் க்ளீன் பண்ணுவோம். 2 நிமிஷம் வேலைக்கு நம்ம 300 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதை கஸ்டமருக்கு எவ்வளோ கொஞ்சம் லேட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு ஒரு 500 சார்ஜ் பண்ணோன்னா அவங்க ஈஸியாக பே பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதில் இருக்குது. சர்வீஸ் சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மெயினாக வந்து சில காம்பனன்ட்ஸ் டூல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குங்க. சால்ட்ரிங் ஸ்டேஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10,000 ஆகும். மைக்ரோஸ்கோப் வேணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து மதர் போர்டெலாம் வந்து ஒரு சால்டர் பண்ணுறப்பையோ அதை டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறப்போ ஸோ ப்ராப்பரான விசிபிள் இருக்கணும். எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் நம்ம பண்ணிடக்கூடாது. ஸோ அதோட வேல்யூ வந்து ஒரு 15,000 வரும். ஸோ மற்ற டூல்ஸ் எல்லாம் அது கூட வாங்குறப்போ ஒரு 20,000 வரும். டிஸ்பிளேவெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கணும். அது ஒரு 50,000 ஆகும். டேபிள் ஃபுல்லாக ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு 20,000 ஆகுங்க. இந்த சர்வீஸ் சென்டர் டேபிள் அண்ட் டூல்ஸு, ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் 1 லேக்லேருந்து 3 லேக் வரைக்கும் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப பிக்கஸ்ட்டு ஒரு ஸ்கில்லுங்க. இது வந்து இந்த பிஸ்னஸில் நாலேஜ் தான் மணியே உங்களுக்கு. ஸோ ஒரு மதர் போர்டு டெக்னீஷியன் கூட நல்லா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறத மதர் போர்டு லெவலில் கண்டிப்பாக உங்களோட பெர் மந்த்லி 1 லேக் ப்ளஸ் கூட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதில் இருக்கிற ரிஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோனு டெட் ஆகிட்டா கஸ்டமர் ரொம்ப ஃபைட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வாங்கி நம்ம ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம வந்து சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோனு வந்து முன்னாடி ஒரு லைட்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது, அது ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆகிடும். ஃபோன் டெட் ஆகிடுச்சுன்னா கஸ்டமர் நம்ம கூட சண்டை போடுவாங்க. ஸோ அதை சமாளிக்கிற ஸ்கில் வேணும். அதே போல் டேட்டா இஷ்யூ, ஃபோன் டெலீட் ஆகிட்டாலும் உங்களுக்கு ஃபோட்டோஸு மற்றபடி மெமரி டெலீட் ஆகிட்டாலும் அது பெரிய பிரச்சனையாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கு டெக்னிக்கலி. அதே போல் சீப் டிஸ்பிளே போட்டோம் அப்படின்னா கஸ்டமர் கண்டிப்பாக திரும்ப வருவாங்க. அதனால் ஹானஸ்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டனுங்க. ஒரு நல்ல பேர் எடுக்கணுன்னா, ரெப்புடேஷன் க்ரியேட் பண்ணணுன்னா நம்ம வந்து ஒரு தவறான இதை பண்ணக்கூடாது, டூப்ளிகேட்டை யூஸ் பண்ணக்கூடாது. வித்து எல்லாமே ஓப்பனாக நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க்கை பண்ணணும். உங்களுக்கான சார்ஜை நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸில்
எது சீப்பு எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ குட் டெக்னீஷியன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டருக்கு. ஏன்னா குட் டெக்னீஷியனால் மட்டும்தான் நிறைய ஜாபை கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லாட்டினா நிறைய ப்ராப்ளம் தான் வரும், கஸ்டமர் கூட நிறையா சண்டைங்களும் வரும். இதில் இருக்கிற பயங்கர சீக்ரெட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய சர்வீஸ் சென்டர் ஓனர்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபோனை வாங்கி வெளியில் அவுட் சைடில் நல்ல ஒரு டெக்னீஷியன் கிட்ட கொடுத்து அவங்க சரி பண்ணி ஒரு மிடில் மேனாக இருந்து ஒரு கமிஷனை மட்டும் அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட ஃபோனை ஒரு கஸ்டமர்கிட்ட ஃபோனை வாங்கி வேறு ஒரு ஷாப்பில் ஒரு நல்ல ஒரு பெரிய கடையிலையோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன்கிட்ட நல்ல டெக்னீஷியன்கிட்ட கொடுத்து அதை சரி பண்ணி கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி ஒரு கமிஷன் அவங்க எடுத்துகிட்டு அந்த குட் டெக்னீஷியனுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் சென்டர் ஓனர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் சில சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் நார்மல் இல்லாமல் ரொம்ப மதர் போர்டு லெவலில் ஒர்க்கு வந்தது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் கஸ்டமர் சைக்காலஜி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க வந்து ரொம்ப ஃபோனை வந்து ரொம்ப எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டாக பார்ப்பாங்க. அதனால் ட்ரஸ்டட் அண்டு குட் டெக்னீஷியன் வந்து ரொம்ப இம்பார்ட்டனுங்க. ஒரு நல்ல டெக்னீஷியன் ஒரு சிட்டியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிடுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு மொபைல் ஷாப்புக்கும் சர்வீஸ் சென்டருக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸெல்லாம் நம்ம பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக மொபைல் ஷாப்புக்கு ரொம்ப ஹைங்க, சர்வீஸ் சென்டருக்கு மீடியம் தான். ஸ்கில்லு வந்து தேவையில்லைங்க மொபைல் ஷாப்புக்கு. ஆனால் சர்வீஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு பயங்கர ஸ்கில்லு தேவைப்படும். அதே போல் ப்ராஃபிட் மார்ஜினும் உங்களுக்கு வந்து மொபைல் ஷாப்பில் லோவாக தான் இருக்கும், ஆனால் சர்வீஸ் சென்டரில் ரொம்ப ஹையாக இருக்கும். காம்படிஷன் வந்து மொபைல் ஷாப்புக்கு ரொம்ப ஹைங்க, எந்த ஒரு ஸ்கில்ஸும் தேவையில்லை. ஆனால் சர்வீஸ் சென்டரில் மீடியம் தான் காம்படிஷனு. ஆன்லைன் இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க மொபைல் ஷாப். எல்லாருமே அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே ரேட்டை செக் பண்ணிவிடுவாங்க, முடிஞ்சால் ஆன்லைன்லேயே வாங்கிடுவாங்க. ஆனால் சர்வீஸ் வந்து லோக்கலில் தான் பண்ணி ஆகணும். ஸோ ஆன்லைன் இம்பேக்டே அதில் கிடையாது. அதே மாதிரி ஃப்யூச்சர் வந்து மொபைல் ஷாப்புக்கு ஒரு மாடரேட் தான், ஆனால் சர்வீஸ் சென்டருக்கு பயங்கர ஸ்ட்ராங் வேல்யூ இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ ரிஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மொபைல் ஷாப்பில் ரிஸ்க்கு கம்மி, பட் சர்வீஸ் சென்டரில் ரிஸ்க் அதிகங்க. ஏன்னா மொபைல் நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமரோட ரெப்புடேஷன் போயிடும். அதுக்கப்புறம் கஸ்டமர் கூட நம்ம நிறைய ப்ராப்ளம் இஷ்யூ ஆகும், ரிப்பீட்டடாக அவங்கள நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி கேஷ் ஃப்ளோ வந்து உங்களுக்கு மொபைல் ஷாப்பில் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்குங்க. ஸோ இதோட ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் சேல்ஸ் வந்து ஆன்லைனுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகிடும். ஆனால் ரிப்பேர் வந்து எப்பயுமே லோக்கலில் தான் இருக்கும். ஏன்னா கஸ்டமருக்கு உடனே இமீடியட் சொல்யூஷன் வேணுன்னா அவங்க வந்து ஆல்வேஸ் லோக்கலில் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் ஒன்லி ஃபோன் சேல்ஸ் மட்டும்தான் இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மொபைல் ஷாப்போடு சேர்த்து சர்வீஸ் சென்டரை வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரெண்டும் சேர்த்து நடத்துகிறவங்க இது பயங்கர பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். இதில் நிறைய ஹிடன் பிஸ்னஸ் இருக்குது, நம்ம மறைமுகமாக இன்னும் நிறையா பண்ணலாம் இந்த இதில். இந்த ஃபோன் ரிலேட்டட் ஒர்க்கில் நீங்கள் யூஸ்டு ஃபோன்ஸை நீங்கள் ஒரு 5000க்கு வாங்கி ரிப்பேர் பண்ணி அதை 8000க்கு நீங்கள் சேல் பண்ணலாம். அதில் ஒரு உங்களுக்கு நல்ல பெரிய மார்ஜின் கிடைக்கும். அதே போல் இதெல்லாம் வந்து ஐஃபோன், சாம்சங் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா இது நல்ல ப்ராஃபிட்டபிள் ஜாப் கூட. இதில் இருக்கிற டேஞ்சர் சைடு என்ன பார்த்தோம் அப்படின்னா நிறைய திருட்டு ஃபோன் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபேக் IMEI வந்து இது இருக்கும், நிறைய ஃபோனில் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. டூப்ளிகேட் பேட்டரியை போட்டிருப்பாங்க, வாட்டரில் விழுந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் ஈஸியாக அவங்க ஏமாற்றி நம்ம தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க செகண்ட்ஸ் ஃபோனை நம்ம வாங்கி விற்கிறப்போ. ஸோ அதனால் எப்பயுமே நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மொபைல் ஷாப் வந்து எப்பயுமே ஒரு பிகினர்ஸ், நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மொபைல் ஷாப் அவங்களுக்கு சூட்டபிள் ஆகும். மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து பார்க்குறதுக்கும் அது வந்து சூட்டபிள் ஆகும். உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருந்தாலும் மொபைல் ஷாப் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் சர்வீஸ் சென்டர் வந்து நல்ல டெக்னீஷியன் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும்தாங்க ஆரம்பிக்கணும். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ரிப்பேர் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணும். டீட்டெயில்டாக ஒர்க் பண்ண தெரியணும். ஸோ இவங்கள்லாம் வந்து சர்வீஸ் சென்டர் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாங்க. ஃபைனல் ரியாலிட்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பேர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நினைப்பாங்க ஃபோன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு. இல்லைங்க, கஸ்டமர் டென்ஷன் இருக்குது, வாரண்ட்டி இஷ்யூ இருக்குது, ஆன்லைன் காம்படிஷன் நீங்கள் காம்படேட் பண்ணணும்,
டூப்ளிகேட் மார்க்கெட் நிறையா இருக்குங்க. அவங்கள ஃபேக்காக போட்டு நிறையா மொபைலை அவங்க தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் தான் வந்து கஸ்டமர்கிட்ட நிறையா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வைக்கிற ஆளுங்க வந்து ப்ராப்பராக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஒரு மாதிரி உங்களை வந்து ஒரு திருட்டு வேலையெல்லாம் பார்த்தாங்கன்னா அது ரொம்ப பிரச்சனையாக போயிடும். ஸோ ரிப்பேர் பண்ணுறதுலாம் ரொம்ப டஃப்பான ஜாபுங்க. ஸோ அதனால் ஸ்மார்ட்டாக நடத்தினா மந்த்லி வந்து பயங்கர ஸ்டேபிள் இன்கம் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மொபைல் ஷாப் பெட்டராக நினைக்கிறீங்களா, மொபைல் சர்வீஸ் சென்டர் பெட்டராக நினைக்கிறீங்களா? ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.